அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. அக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. வாங்க 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 வாங்க. வணக்கம். ரொம்ப நேரமாயி போச்சு சொல்லுங்க. 200 மைல் இல்லீங்களா, இடுப்பே ஒடிஞ்சிருச்சு. பராக் பாட்டுக்க உள்ள விட்டுப்பா, நம்ம சம்சாரமுங்க. சும்மா இருங்க, சம்மதிக்கு முன்னாடி கிண்டல் பேசிக்கிட்டு. ஓடி அப்புறமுங்க, ஊர்ல எல்லாம் மழைங்களா? நான் சின்ன பையனா இருக்கும்போது பெஞ்சது, அப்புறமா பேயவே இல்ல. அது சரி. ராகு காலத்துக்கு முன்னால பொண்ணை பாத்துருவோமே. அங்க பாருங்க, மாப்பிள்ளதான் வெயில் நின்று பாட்டுக்காருலங்க. நம்ம வீட்டுக்கு வந்தா முதல்ல சாப்பாடுங்க, அப்புறம் தான் எனக்கு மத்ததெல்லாம். வாங்க மாப்பிள்ளை. இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர். ஹலோ ஹலோ, மை நேம் இஸ் ராமசாமி, கான்ஸ்டேபிள் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். கூடிய சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டேபிள் ஆயிடுவேன். என் ரேஞ்சே வேற. அப்புறம் உங்க இஷ்டம். மாமா வீடு ரொம்ப நல்லா இருக்குது. வீடு மட்டுமா நல்லா இருக்கு, வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வீடோட அமைப்பு அப்படி இருக்கு. ஆமா, என்ன பங்காளி திடீர்னு மாமாவை காக்கா பிடிக்கிற? அதான் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாரு, இலையில சோத்தையும் போட்டாரு. ஆனா பொண்ணை தான் காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ, அதை விட்டோமோ? கல்யாணே இங்க வாமா. அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க நீ? அத்தை மாமனுக்கு சோத்த எடுத்து போடுமா? அட, அதையேங்க பரிமாற என்ன சொல்றீங்க? சம்மந்தி, காலம்பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கிப்பட போறா, இன்னைக்கு பரிமாறினா என்ன தப்பு? யோ, சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா. இது கூட டைப் நல்லா தான் இருக்குது. என்னமோ நிச்சயார்த்தம் சொல்லி 40 பேர் வருவாங்க, ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்கார்ந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பெனி கேக்குற மாதிரி கேட்பாங்க. இது வந்தமா நேர்கேர் பொண்ணை பார்த்தோமா, பொண்ணை புடிச்சு போச்சு, இலையில உட்கார்ந்தமா, ஒரு வா சாப்பிட்டோமா, மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா, பஸ் ஏறணுமா இறங்கணுமா இருக்கணும். மாமா நீங்க ஒரு லேட்டஸ்ட் ரேஞ்ச் மாமா. மாப்பிள, நம்ம எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு 2 தான். ஏன் ஒரு நாளைக்காவது துண்டு 3 விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா? நானும் வந்ததுல இருந்து வேற லொல்லு பேசுறியா? மாப்பிளை யாருங்க? இந்த தமாஸ் பேச்செல்லாம் விட்டுருங்க. அது சரிங்க. நீங்களே பொண்ண ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பாத்துங்க. அது சரிங்க. இந்த ஸ்பூன்ல சாப்பிடுங்க. வெல்கம் வெல்கம். வாங்கிக்கங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிக்கங்க. உங்களுக்கு நல்லா அறிவுங்க. எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருங்க. இந்த 4 கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்க்காம நாளைக்கு கல்யாணத்தை வச்சிட்டோம்னா பெருசு ஒத்துக்காது. பரவாயில்லைங்க, வெயிட் பண்ணுவோம். வெக்கப்பட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தீங்க. எப்படி இருக்குது சாப்பாடு? எங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு என்னையே கேக்குறீங்களா? என்ன சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்க. அப்பா, இதுக்கு பேர் தாங்க குசு குசு இல்லாமலே சிரிச்சீங்களா? கல்யாணே, என்னவோ பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு எடுத்து போடு. வெக்கப்படாம சாப்பிடுங்க. ஊத்து. எனக்கு போடு, இவனுக்கு ஊத்து. ஐ ஐ மாமா, உங்க வீட்டு வேலைக்காரி என் மேல சாம்பார் ஊத்து பாக்குறான். எங்க ஊரா இருந்தா என்ன தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன். எருமை பாத்து ஊத்து. இதை விட செருப்படி எனக்கு 2 அடி அடிச்சுக்கலாமே.
இத போய் நீ கழுவுறாங்க. யோ உனக்கு அறிவு இருக்கா? ஏன் நீ விலை கொடுத்து வாங்க போறியா? ஏண்டி சாம்பார் மேலே ஊத்துற? ஊத்தன இல்ல நான் ஈஸா கை கழுவி வந்திருந்தா எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிருக்கலாம். ஐயோ ஐயோ அறிவு பிம்பண்டி நீ. இத முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. ஓவர் டைம் பேசுவோம். ஆமா எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. வயிறு என்னடி இது? வந்த இறங்கணும்னு கப்புன்னு அடிச்ச பேசாம இருந்த. இப்ப செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆவுன்னு அடிக்கிறீங்களே. அடிடி அடிங்க. பட் ஒன் திங், ஐ லவ் யூ. அப்ப நாங்க புறப்படுறோம். நிச்சயதார்த்த தேதிய ஊருக்கு போய் எழுது. நல்லது. வணக்கம். மாப்பிளே வந்து வண்டியில ஏறப்பா. ஒவ்வொரு கல்யாணம் பண்ணலாம் வாங்க. அங்கங்க சோடி சாண்டிங்களா? மாமா உன் பொண்ணு கூடு. ஐயோ வேண்டாம் இந்த போடா போடா. போய் ஜீப்ல ஏறு போடா. ஊசப்பா. டேய் இன்னைக்கு ஆயுத பூஜை. சப் இன்ஸ்பெக்டர், ஏட்டு, கான்ஸ்டேபிள் வித்தியாசம் எல்லாம் பார்க்க கூடாது. எல்லாரும் சமரசமா சந்தோஷமா இருக்கணும். என்ன பங்காளி அசத்திருக்கீங்க. சுண்டல் வாசம் இங்க அடிக்குது. உங்களுக்கு அறிவு அப்பப்ப வேலை செய்யுது. இது என்ன பிரமாதம்? என் கைகளை கட்டி விட்டீர்களே பங்காளி. போன வருஷம் ஆயுத பூஜைக்கு கெடா வெட்டி குழம்பு வச்சு ஊருக்கே ஊத்தி கொடுத்தேன். ஆனா இந்த வருஷம் கடையேறி வசூல் பண்ண கூடாதுட்டீங்களே. பங்காளி எல்லாருக்கும் தான் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது. தாராசுக்கு படிக்கலுக்கு பூஜை பண்றாங்க. ஆனா எல்லாரும் அவங்க கை காசுல பண்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு மட்டும் என்ன கலெக்ஷன்? ஏன் உங்க சம்பளத்தில் பண்ண வேண்டியதானே? என்னது எங்க சம்பளத்திலேயே எல்லா செலவும் பண்ணணும்னு சொல்றீங்களா? சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி உட்கார்ந்து சீட்டி அடிக்க வேண்டியதான். பங்காளி நாங்க வாங்குற சம்பளத்துல சாப்பிடணும்னா லட்டியை கூட தூக்க முடியாது. அப்புறம் எங்க நாங்க ஓடுற திருடன் போய் பிடிக்கிறது? திருடன் தான் எங்க விழுந்துடாம புடிச்சுக்கணும். பங்காளி ஒரு சின்ன அபிப்பிராயம் சொன்னா கோச்சு மாட்டீங்களா? சொல்லுங்க. உங்க அப்பனுக்கு தான் சொத்து பத்து நிறைய இருக்கே. பேசாம எழுதி கொடுத்து நின்ற வேண்டியதானே? வரமாட்டேன்னு சொன்ன உடனே வம்படியா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நீங்க தான் முதல்ல இருந்தா டக்குன்னு ரிசைன் பண்ணிடலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அப்படி முடியாத. ஏன் பேப்பர் மேனாவும் கிடைக்கலையாக்கும்? இருக்குது பங்காளி. ஆனா எழுதத்தானே முடிய மாட்டேங்குது. இந்தப்பா விருதாளிகள் ஓரமா வந்துருங்க. நம்ம ஆளுகள் எந்த பக்கம் வந்துருங்கப்பா. வாங்க. தங்கவேலு 10 வருஷமா அமாவாசை பூஜை பண்ணலாம். இந்த வருஷம் அவனையே பூஜை பண்ண சொல்றது. பண்ணிட்டு என்னமா சார் இன்னைக்கே வந்துட்ட? தேதிப்படி நாளைக்கு தான் ரிலீஸ் பண்ணணும். லீவ் எல்லாம் கழிச்சு இன்னைக்கே விட்டாங்க. ஐயோ பங்காளி கைதிகளுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. இந்த பக்கம் வந்துருங்க. ஏனப்பா தங்க வேலை? நான் செயலுக்கு போறதுக்கு முன்னாலேயே கல்யாண பத்திரிகை கொடுத்தேன்ல. என்னாலதான் வர முடியல, உள்ள பிடிச்சு போட்டாங்க. 1 வருஷம் ஆயிப்போச்சே. ஆமா குழந்தை பிறந்துருச்சா பிறக்க போகுதா? அட சும்மா சொல்லப்பா, ஏற்பாடு பண்ணாமலா இருந்திருப்ப. அட நீ சொல்லப்பா, அடுப்பே பத்த வைக்கல சோறாயிடுச்சுன்னு கேக்குற பாரு. கல்யாணம் நின்னு போச்சுல. கல்யாணம் நின்னு போச்சா? ஏனப்பா நின்னு போச்சு உடியா தங்கவேலா? ஏனப்பா உனக்கு கல்யாணம் இல்ல? ஐயோ இம்சை தாங்க முடியல. இதுக்கு நீ கல்யாணமே பண்ணிருக்கலாம். இவன் அடிக்கடி வில்லு பாட்டு பாடுறாரு. டேய் என்ன சுண்டல் திங்க விடு. இது வசூலான காசு இல்ல, சொந்த சம்பளத்துல வாங்கின சுண்டல். திங்க விடுறா. திங்க விடவே மாட்டா சுண்டல். அமாவாசை நம்மள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன பொண்ணே இதான். தாயே அம்மா. யோ அதியா? ஓ அதுவா? ஏம்மா ஏனம்மா தங்கவேலை கல்யாணம் பண்ணல? சொல்லுமா சொல்லு. திருவேலு நடராஜன் சொல்லுடா. டேய் மொத்தம் 24 பேர் இருக்காங்க. வச்சு டேய் உங்களை எல்லாம் கேடி லிஸ்ட்ல சேர்த்திருக்குல்ல. தினம் வந்து கையெழுத்து போடுங்க. ஒரு வாரம் எங்கடா போனீங்க? காசு கொடுக்கறன்னு கட்சி மகனாட்டு கூப்பிட்டாங்க. மட்ராஸ் போயிருந்தவங்க. உட்கார ஓசியில மட்ராஸ் எல்லாம் சுத்தி பாத்துமுங்க. உங்களை எல்லாம் மெட்ராஸ் மாநாட்டு கூட்டிட்டு போனா அந்த கட்சி என்ன யோகியதை இருக்கும்? அந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டா எங்க யோகியதை எப்படி இருக்கும்? என்னடா கட்சி அது? ஆமா ஆமா நமக்கு எதுக்கு பொல்லாப்பு? இவார் நீங்க எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்ட்டீங்க. சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? விடியற வரைக்கும் உங்களை எல்லாம் பணியிலே உட்கார வைக்க சொன்னார். எல்லாருக்கும் பசிக்குதா? கையில காசு வச்சிருந்தா ஆள் விட்டு நாயர் கடை 2 புரோட்டா வாங்கிட்டு கப்புனு படுத்துக்குங்க. திரும்புடா. யாரும் செவத்துல பள்ளி மாதிரி ஓட்டுறவன். அப்படியே உட்காருங்க. கான்ஸ்டேபிள் காதல் பண்ணா கைதிகளும் காதல் பண்றானுங்கயா. விடிய வரைக்கும் அப்படியே இருங்க. வா
என்னையா? இன்னைக்கு நைட் டியூட்டி, சட்டப்படி நான் தூங்கவே கூடாது. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் நம்ம 2 பேரும் என்ன பண்ணலான்னு கேட்கலான்னு தான் உங்ககிட்ட வந்தேன். யோ, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல, நான் குடும்ப பொண்ணு. நான் மட்டும் என்ன குடிச்சது கூட பிறந்த பையனா? நானும் குடும்ப பையன் தாண்டி. வா உட்காரு. விடியா? என்ன இது கைக்குள்ளே அடங்க மாட்டேங்குது? நான் சத்தம் போட்டேன்னா உன் மான மரியாதை எல்லாம் போயிடு. போய் வேலைக்காரிகள் உள்ள பாத்தியா? சார் ஐயாவை நான் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். யோ எஃப்ஐஆர் போடல, அதுக்குள்ள நீ ஜாமீன் சார் நான் ஜாமீன் எடுக்க வந்திருக்கேங்கிற. பல்லட கோர்ட்டு கொண்டு போறான். 10:30 மணி பஸ் பிடிச்சு வந்து எடுத்துக்க. கணேசா ஐயா. சூட ஒரு டீ சொல்லியா. சரிங்க. சாமி எனக்கு ஒரு காப்பி தண்ணி சொல்லுங்க. அமாவாசையா எப்பயா வந்த? கார்கல்லே புடிச்சிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ண? புதுசா என்னத்த பண்ண போறேன், தனம் பண்றது ஏன்? ஆமா யார் வந்திருக்காங்கன்னு பாத்து. சாமியே வாங்க வாங்க. பேச்சு துணிக்கு ஆள் இல்லாம தனியா கிடக்கமே நினைச்சேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. மாப்பிள சித்தப்பனுக்கு மச்சம் அந்த அளம்பெல்லாம் பார்த்து ஒரு எஃப்ஐஆர் போடு. சாமி அவருக்கு இடுப்பு கீழே துணுண்டு மச்சம் இருக்குதுங்க. அப்புறம் காலு கீழே சோறு கொட்டாலும் இருக்குதுங்க. நல்லா பார்த்து எழுதுங்க. அப்புறம் எப்பயாருல தானே எழுதுவீங்க. டேய் ஏன்டா வாயை பார்த்துட்டு சீக்கிரம் கொண்டு போங்க. இடுப்பு காட்டுங்க மாமா. டேய் டேய் என்னடா பண்ற? அருணா கை இருக்கக்கூடாது மாமா. வாங்க போயிட்டு சொல்லிங்களா? காலை காட்டுங்க. சாந்தி தலைமை இருக்கு. எஸ் சார். இன்னைக்கு கோர்ட்டு கூப்பிட்டு போக வேண்டிய அக்யூஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க? செல் நம்பர் 1ல கிட்டாம்பாளையத்துல மாடு திருடின கேஸ் 2 பேர் இருக்காங்க. நம்பர் 2ல வழக்கம்போல அம்மாவாசை இருக்கான். எல்லாருக்கும் விலங்கு போட்டு கோர்ட்டு கூப்பிட்டு போறதுக்கு ரெடி பண்ணு. என் அம்மே என் பொண்ணு மாள ఏమండి ఇక్కడ చూడండి ஏன்றி கொஞ்சம் எந்திரிச்சு நோன்றி என்ன கழுது இவளுக்கு ஒரு மாசம் புரிய மாட்டேங்குது. பாத்தியா இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்த விட யோ, எதுக்கு இங்க வந்த? சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்தேன். யாருடி இவ? காதல் பண்ண வந்திருக்க? கண்ணா பின்னாடி பேசாத. இந்த மான் என் சொந்த மான். யோ, பாட்டு பாடாதீயா. பாட்டு பாடலன்னா எனக்கு காதல் வராது. சினிமாவில் பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க. நான் பாடுற நீ கேள். இந்த மான். யோ, அம்மா எழுதிடுவாங்க. அந்த கிழவியா கண்ணாடி கட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாது. அங்கேயே அவளை கப்பு நமக்கு. இந்த மான் அடி சொந்த மான் அடி மானே இந்த மான். அம்மா அக்கா ஓடுவாங்களே திருட. இங்க அக்கா அந்த ரூம்ல திருட. ஐயோ திருட திருட திருட. ஐயோ திருட திருட. நம்மால அடி நம்ம பணம் போடுறதுக்கு எனக்கு ஒண்ணு இல்ல. அல்ல போர்வேன். பரவாயில்ல பரவாயில்ல. போங்கயா. இன்னும் 500 பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன். போங்கயா. சமாளிப்பேன். எனக்கு ஒண்ணு இல்ல. அடியே பிடிக்கல. பரதேசி நாய்ங்க குறுக்கு முறியிற அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க. ஐயோ அம்மா முதுகெலும்பியே காணுமே. நான் இப்படியே நகர்ந்துட்டு எப்ப போய் சேர்றது? சிக்கு லீவு, மெடிக்கல் லீவு, எல்லா லீவு 3 மாசத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு. ஐயோ அம்மா கழுத முட்டையால எனக்கு காதல் எல்லாம் வேணுமா அம்மா?